கர்மா அப்படிதான் நடக்கும். அவ கஷ்டப்பட வேண்டியவா கஷ்டப்பட்டு தான் ஆவா. அப்புறம் எதுக்கு ஜோசியம் பார்க்கறது? ஜோசியர் கடவுள் கிடையாது. உங்க விதியை அவரால் மாற்ற முடியாது. சிம்பிளா 10க்கு 8 இருக்கு, 10க்கு 7 இருக்கு, இந்த பொருத்தம் இருக்கு, அந்த பொருத்தம்னு ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுடுறான். ராகுனாலே ஃபாரின். மிருகசீரிஷத்தினுடைய அதிபதியும் நெருப்பு கிரகம், கார்த்திகையோட அதிபதி சூரியனும் நெருப்பு கிரகம். இந்த கிரக மாற்றங்கள் ஏற்பட்டால் இந்த ஸ்பெஷல் சைல்டு, அதாவது நாட் சோ ஸ்பெஷல், அதாவது இந்த பார்டர் லைன்ல இருக்க குழந்தைகள் நிறைய இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கிரக நிலைகள் மாறுபட்டால் அது சரியாறதுக்கு சான்ஸ் இருக்கா? 100%. அதைத்தான் நான் இப்ப ஒரு உதாரணம் சொன்னேன். அந்த பையன் அமெரிக்காவில் இருக்கான். நன்னா இப்போ பஸ்ல போறான். அவனே கொஞ்சம் அப்பப்ப அந்த இது வந்துட்டு இருக்கு. அது என்னன்னா கிரக இந்த தசாபுக்திகள்னு சொல்லுவாங்க. தசைகள் அண்டு விம்சோத்ரி தசை, நட்சத்திர பேஸ்டு. இதே மாதிரி 108 தசைகள் இருக்கு. உங்களுக்கு இந்த விம்சோத்ரி தசையில நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு கிரகம் உடம்பு ரீதியா பாதிப்பெல்லாம் வருது இல்லையா? கேத்துனா கேன்சர், 100% கேன்சர். ராகுங்கிறது நரம்பு மண்டலம், நர்வ்ஸ் இருக்கு. அந்த கேள்விகள்லாம் வருது பின்னாடி. இந்த மாதிரி வரும்போது அந்த தசாபுத்திகள்ல அந்த பர்டிகுலர் இது பாதிக்கும். ஆனா அந்த கிரகத்துக்கு தசாநாதனுக்கு புத்திநாதன், அந்த அந்தர் தசைன்னு சொல்றோம், கேந்திர திரிகோணத்துல இருந்தால் கம்ப்ளீட்டா தேவையாயிடும். இந்த இடத்துல நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு ஒரு விண்ணப்பம். அதாவது இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் இந்த பீஜ மந்திரங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கோசரம், அதாவது இந்த மாதிரி இருக்கு, இது எதுக்கு என்ன பண்ணணும்ன்றதுக்கு நிறைய பேர் பேசுவா உங்கள்கிட்ட. அவளுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுங்க அப்படின்னு இந்த சேனல் மூலமா. ஏன்னா மத்த விஷயங்களை விட இது ரொம்ப ஒரு பிரதானியமான விஷயம். அவளுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுங்க அப்படின்னு உங்களை நான் வேண்டி கேட்கிறேன். நான் ஏன் இந்த பீஜ மந்திரம் பிரிஸ்கிரைப் பண்றேன் அடியேன் அப்படின்னா, இட் இஸ் அ சவுண்ட். ஜோதிஷ சாஸ்திரத்துல பகவானை பத்தி அதெல்லாம் சொல்லலை. பகவானை பத்தியோ கிரக பிரீத்தி பத்தியோ எங்கேயுமே சொல்லலை. பராசர்லேருந்து வராகமிகர்லேருந்து இன்னைக்கு இருக்கிற அத்தனை டாப் லெவல் அஸ்ட்ராலஜர் BV ராமன் வரைக்கும் அவள்லாம் வேற வழி சொன்னா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம தப்பா புரிஞ்சுட்டோம். அது என்னன்னா, ஏதோ ஒரு கஷ்டம், நமக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்கு, ஒன்றுத்துக்கும் ஒரு இது இருக்கு. அடிய நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை ஆத்மார்த்தமா ஒரு நம்பிக்கையோட பண்ணும்போது இட் இஸ் அ சவுண்ட். இந்த வயிற்றுலே இருந்து தலை வரைக்கும் ஒரு 8 சக்கரம் இருக்கு. சில பேர் 12 சக்கரங்கிறா, சில பேர் 7 சக்கரங்கிறா, குண்டலினின்னு சொல்லி. அடி வயிற்றுலேருந்து தலை வரைக்கும் இந்த சக்கரம் கரெக்டா சுழண்டாதான் வியாதி இல்லாம இருக்கலாம். அதுல டஸ்ட் கிஸ்ட் படிஞ்சுது, அது ஸ்லோவாயிடுது அப்படின்னா உடம்புல படுத்தும், மைண்டை படுத்தும். இந்த பீஜ மந்திரம்ங்கிறது அந்த இது ஃபேன், இப்போ ஃபேன்ல டஸ்ட் இருந்தா காத்து கம்மியா வருது, தொடச்சுட்டோம்னா ஃபேன் ஸ்பீடா வருது இல்லையா? அந்த மாதிரி இது கண்டிப்பா இந்த மந்திரங்கள் என்ன பண்றதுன்னா வயிற்றுலேருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணும்போது நம்மளுடைய சிஸ்டம் ஒழுங்கா வேலை செய்யுது. அப்போ உங்களுக்கு டாக்டர் தேவையில்லை, அஸ்ட்ராலஜர் தேவையில்லை, யாரும் தேவை. இங்க அஸ்ட்ராலஜர் எதுக்கு தேவை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னாக்க ஒரு மனசு கஷ்டமோ, உடம்பு உபாதையோ, இல்ல பணமின்மை, கல்யாணம் ஆகல, குடும்ப கஷ்டம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுக்குதான் அஸ்ட்ராலஜி தேடின்னு வரா. மத்ததுக்கெல்லாம் ஒன்னும் அவ்வளவா அஸ்ட்ராலஜில என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு கேள்வி. கண்டிப்பா ஜோதிஷம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. லைட், இருட்டுல இருக்க வாழ்க்கை லைட். இப்போ ஜோதிஷம் பார்த்துதான் ஆகணுமா? கர்மா அப்படிதான் நடக்கும். அவ கஷ்டப்பட வேண்டியவா கஷ்டப்பட்டு தான் ஆவா. அப்புறம் எதுக்கு ஜோசியம் பார்க்கறது? இந்த மாதிரி கேள்வியில வரும். எல்லாருமே கல்யாணம் தான் கேட்குறா, எல்லாருமே வேலையை பத்தி தான் கேட்குறா, எல்லாருமே குழந்தை பிறக்கிறத பத்தி தான் கேட்குறா. இந்த 4 விஷயத்தை தாண்டி ஏதாவது இருக்கா? எஸ், நிறைய இருக்கு. அது இப்போ ஒருத்தர் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கிறத ஜோசியத்துல கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு எக்கச்சக்க ப்ராக்டிஸ் வேணும், நிறைய விஷயங்கள் படிக்கணும். ஜஸ்ட் எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், ஜோசியர் கடவுள் கிடையாது. உங்க விதியை அவரால் மாற்ற முடியாது. ஆனா
ஜோதிஷம்ங்கிறது நீ இந்த பாதையில போனீன்னா அந்த வலியோட தன்மை குறையும் இல்லையா. உங்களுக்கு தசாபுக்திகள் சரியா இல்லை, அது சிம்பிளா சொல்லி விடுறோம். உனக்கு இந்த தசை நடக்கிறது, அது உனக்கு எகைன்ஸ்டா இருக்கு, அதனால அப்படி ஆகும். அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா தசைக்குள்ள தசை, தசைக்குள்ள தசைன்னு பிரிச்சுட்டே போகும். அதுல நமக்கு ஃபேவரானதும் நடக்கும். இப்போ லெங்க்தியா இருக்கு. இப்போ ராகு தசை 18 வருஷம் இருக்குன்னா ராகு தசையில ஒரு அதாவது ராகுன்னு இல்லை, பெரிய இந்த எல்லா தசையிலையும் ஒரு சிஸ்டம் இருக்கு. 3 டிவைட் பண்ணும். இப்ப ராகு உங்களுக்கு நன்மை செய்யறதுன்னு வச்சுக்கோங்க. உங்க ஜாதகப்படி ராகு நல்ல பலமா இருக்கு. எல்லாமே ராகுனாலே ஃபாரின்னா நம்மள உடனே வெளிநாடுன்னு வச்சுக்கிறோம். இந்தியா ஒரு நாடு. இந்தியா ஒரு நாடுங்கிறதே 1950க்கு அப்புறம் தான் வந்தது. அதுக்கு முன்னாடி இது 538 தேசமும் சொல்றோம். நம்ம ஊரே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா, பாண்டிய நாடு, பல்லவ நாடு, சேர நாடு, சோழ நாடு, கொங்கு நாடு, துளு நாடு, இது மாதிரிலாம் சொல்லிடணும். இப்போ நீங்க மெட்ராஸ்ல இருந்து திருநெல்வேலி வந்துட்டீங்கன்னா நீங்க அசலூர்கார், நீங்க வெளியூருக்கு வந்துருக்கு. அந்த வெளியூருங்கிறது தான் இங்கிலீஷ்ல ஃபாரின்ரா, சம்ஸ்கிருதத்துல பரதேசம்ங்கிறா. கடல் தாண்டி போறதுக்கான வாய்ப்புகள் சந்திரனோட சம்பந்தப்படும் போது நடக்கும் வெளிநாடு. இப்ப ராகுங்கிறதே ஃபாரின் குட்ஸ், ஃபாரின் திங்ஸ், ஃபாரினர். யார் நம்ம ஜாதி இல்லையோ, யார் நம்ம மதம் இல்லையோ, யார் நம்ம மொழி இல்லையோ, யார் நம்ம கலாச்சாரம் இல்லையோ, அவ எல்லாருமே ஃபாரினர். இதுதான் ஜோதிஷம் சொல்றது. ஃபாரின் போவேன்னு ஜோசியர் சொல்லிட்டார், ஆனா போவே மாட்டேன், திரும்பி பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் இங்கே சுத்தின்னு இருக்கா, ஃபாரினே போலே. அப்ப ஜோசியர் போய் சொல்லிட்டார், இல்ல பிறந்த மண்ணை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனா அது ஃபாரின். அப்படி வரும்போது இந்த ராகு நன்மை அந்நியர்களால செய்யும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்ப செய்யும்னு ஒரு கணக்கு இருக்கு. திரைக்காணம்னு சொல்லுவா. ஒரு ராசியை 3 கூறா பிரிக்கிறது, 10 முதல் 10க்குள்ள இருக்கா, அப்ப முதல் பீரியடு, முதல் அந்த 18 வருஷம் ராகு 3ஆ பிரிச்சுக்கோங்க. 6 வருஷம் 6 வருஷம் 6 வருஷம். முதல் 10க்குள்ள இருந்தா முதல் 6 வருஷம், 2வது 10க்குள்ள 11லேருந்து 20க்குள்ள இருந்தா 2வது 6 வருஷம். அப்படி அப்ப அது வரைக்கும் கஷ்டம் இருக்கும், நடுவில் நன்னா இருக்கும், இல்லை கடைசியில நன்னா இருக்கும். இந்த எல்லா கிரகத்துக்குமே, குட்டியா இருக்கிற சூரியனுக்குமே எல்லாத்தையும் 3ஆ பிரிக்கணும். அப்ப அந்த கான்செப்ட் நன்னா இருக்கும். அதோட சேர்த்து நட்சத்திராதிபதி, இப்போ ராகு உட்காண்டிருக்க நட்சத்திராதிபதி அவர் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய பார்க்கும்போது உங்களுக்கான தீர்வு ஈஸியா கிடைச்சிடுறது. ஜோசியத்துல நிறைய வழி இருக்கு. அது ஃபாலோ பண்றதுக்குமே உங்களுக்கு ஜாதகருக்கும் உங்க ஜோசியருக்கும் ஒத்து போகணும் விதி. அப்பத்தான் நம்ம சொல்றது பலிக்கும். ஒண்ணு. இப்போ சில பேர் சொல்றா, நான் அவர்கிட்ட போனேன், அவர் சொல்றது பலிக்கவே இல்லை அப்படின்னு. ஜோசியர்னு சொல்ற பல ஜோசியர் என்ன பண்றா, நான் பண்ண ப்ரிடிக்ஷன்லாம் பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிடுதுங்கிறா. இது பலிக்கலையே. நீ 98 பாஸ் பண்ணிட்டு இந்த 1 2 பலிக்கலையே. ஜோசியத்துல மட்டும் பாஸ் மார்க் 100க்கு 100 பலிச்சாத்தான். இப்போ மற்ற சப்ஜெக்ட்ல 40 மார்க் எடுத்தா பாஸ். ஜோசியத்துல அப்படி இல்லை. 98 நன்னா சொல்லிட்டேன், 2 நன்னா சொல்லலை, அப்போ இன்னும் முழுசா முடிக்கல ஜோசியர், கம்ப்ளீட்டா வரல. ஆனானப்பட்ட பாஸ்கராச்சாருக்கே பொண்ணுக்கு நாள் குறிச்சார், கணவர் போயிட்டார். அது இதுல துக்கத்துல எங்க தப்பு பண்ணுவோன்னு ஆரம்பிச்சதுதான் லீலாவதி கணம், பீஜ கணிதம்னு சொல்லுவா. அதுதான் விதை எல்லாருக்கும். அதே போல பராசரர், ஜெய்மினி மகரிஷி அவள்லாம் புது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா. இன்னைக்கு இருக்கிற ஜோசியர் அதெல்லாம் விட்டுடுறான். ஏன் அப்படின்னா உங்களுக்கும் அவசரம், ஜோசியருக்கும் பணம் சம்பாதிச்சாகணும், வேற வழியே இல்லை. ஒரு நாளைக்கு 5 பேர் 10 பேரை பார்த்தா தான் காசு அவா குடும்பம். ஆமா. அப்ப எதுக்கு நீ 1 hour உட்காந்து சொல்றது வேஸ்ட். என்ன கேட்குறீங்க, என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம், நேரா இந்த கோயில்ல போய் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க, நடந்து போடும், வேலை முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கும் பொறுமையா உட்காந்து கேட்கணும், நிறைய கேள்விகளை உருவாக்கணும்.
ஜோசியரை பார்த்து கேள்வி கேட்டுட்டே இருக்கும். நீங்க கேட்க கேட்கத்தான் அவர் ஒர்க் பண்ணுவார். அப்படி பண்ணாதான் கிரகங்கள் எப்படி வேலை பண்றதுன்னு தெரியும். ஓகே, இப்போ நம்ம கல்யாணத்துக்கு பொருத்தம் பாக்குறோம். அது இப்ப குறைஞ்சு போயிடுது. என்ன இருக்க கொஞ்சம் பேர் பாக்குறவாளோ என்ன பொண்ணு நட்சத்திரத்துல இருந்து பிள்ளை நட்சத்திரம் எண்ணணுமா, இல்ல புள்ள இதுல இருந்து பொண்ணு எண்ணணுமா? ஏன்னா இது நிறைய கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா பொண்ணு இதுல இருந்து எண்றச்சே அது ஒரு கணக்கு வரும், புள்ள இதுல இருந்து எண்றச்சே இன்னொரு கணக்கு வரும். சோ 5, 7 எல்லாம் மாறுபடும். சோ எதுல இருந்து பாக்கணும்? இங்க பெண்ணுல இருந்து தான் பார்க்கணும். இப்ப பிள்ளையில இருந்து கணக்கு பண்ண கூடாது. ஆனா அந்த கான்செப்ட்ல நட்சத்திர கான்செப்ட் நன்னா தெரிஞ்சாதான் பொருத்தம் பார்க்கறது. இப்ப வெறுமை சிம்பிளா 10க்கு 8 இருக்கு, 10க்கு 7 இருக்கு, இந்த பொருத்தம் இருக்கு, அந்த பொருத்தம் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுடுறா. அப்படி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பொண்ணு மிருகசீரிஷ நட்சத்திரம். ஓகே, அதுலேருந்து 3வது நட்சத்திரம் வேண்டான்னு சொல்லுவோம். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் வேண்டான்னு சொல்லுவோம். கார்த்திகை நன்னா இருக்குன்னு சொல்லுவோம். இங்கதான் ஒரு மிஸ்டேக் இது பண்றோம். என்னன்னா இந்த 27 நட்சத்திரத்துல 12 நட்சத்திரங்கள் அபசவ்ய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது ராகுகேது மாதிரி ரிவர்ஸ்ல சுத்தும். நீங்க என்ன பண்ணணும், மிருகசீரிஷம் 1, ரோகிணி 2, கார்த்திகை 3, பரணி 4, அஸ்வினி 5, ரேவதி 6 அப்படி வரணும். அப்படி வரும்போது புனர்பூசம் நல்லா இருக்கும். நீங்க புனர்பூசம் வேண்டான்னு சொல்லிவிடுறேன், பரன் தட்டி போயிடுறது. கார்த்திகை பெஸ்ட்ங்கிறேன், அங்க முட்டின் மோதி நிக்கிறது. மிருகசீரிஷத்தினுடைய அதிபதியும் நெருப்பு கிரகம், இதோட கார்த்திகையோட அதிபதி சூரியனும் நெருப்பு கிரகம். ஓகே, அப்போ உங்களுக்கு அந்த நட்சத்திர கான்செப்ட் புரிஞ்சாதான் பொருத்தம் பார்க்கறது பெஸ்ட் ஆகும். டைம் எடுக்கும். 2வது, நம்ம உண்டியும் தானே பொருத்தம் பார்க்கணும். எத்தனையோ பேர் பொருத்தம் பார்க்காமலே கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆமா, மற்ற கல்ச்சர், மற்ற ஊர் அதெல்லாம் விட்டுருந்தோம். நம்ம ஹிந்துக்கள்லயே நிறைய பேர் பேர்ராசி பார்த்தேன், பூ கட்டி பார்த்தேன், மன பொருத்தம் பார்த்தேன், அவள்லாம் நன்னா தானே இருக்கா. ஜாதகம் பொருத்தமே இல்லை. அடியனுக்கும் ஆத்துக்காரிக்கும் பொருத்தமே கிடையாது. ஒரு பொருத்தம் கிடையாது. மகேந்திர பொருத்தம் ஒண்ணுதான் இருக்கு. பார்த்து கொடுத்தவர் தேசிகாச்சார், வடுவூர் தேசிகாச்சார், பாரத ரத்னா அவார்டு வாங்கினவர், பெரிய ஸ்காலர். அவர் எங்கேருந்து தப்பு பண்ணார்? 2 பேருக்கும் பொருத்தம் இல்லை. எங்க அக்கா, பெரிய அக்கா அத்திம்பேர் 2 பேரும் ஏகரஜு, 2 பேரும் ராகுவோட நட்சத்திரம். அவ பொண்ணுக்கே 50 வயசு ஆயிடுத்து, அமெரிக்கால இருக்கா. இது எங்காத்திலேயே நான் ஒரு 10 சொல்லுவேன், இந்த மாதிரி பொருத்தமே இல்லையே, எப்படி கல்யாணம் பண்ண. அந்த காலத்துல இந்த மாதிரி ஜோசியர் போய் அலைஞ்சிட்டு மாட்டான். அவ கொடுப்பா, இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு, இந்த கிரகம் இதனால இருக்கு, இது ஓகே ஆயிடும், பாக்கி எல்லா கஷ்டமும் இருந்தாலும் இவா 2 பேருக்குள்ள இணை பிரியாமல் இருப்பா. அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் லக்னத்துக்கு 12ஆம் இடம். நம்ம எல்லாம் 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கா. 7 தான் அப்படின்னு நெவர். 7ஆம் இடம் ஜஸ்ட் மீட்டிங் பாயிண்ட். கணவர் யாரு, எங்க இருந்து வருவார், எப்படி இருப்பா, அதெல்லாம் சொல்றது. பட் அந்த கணவரோ அல்லது மனைவியோ அவளுக்குள்ள அந்யோன்யம் வருமானு சொல்றது 12ஆம் இடம். 12இல் இருக்கிற கிரகம், அந்த 12ஐ பார்க்கிற கிரகம். அந்த 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சந்திரன், ராகு இந்த 4 இருந்தால் மேரேஜ் லைஃப் ரொம்ப 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 நல்லா இருக்கும். 1, பெண்களுக்கு கடத்தரக்காரகன் சுக்கிரன் கிடையாது, கேது. ஆண்களுக்கு தான் சுக்கிரன். இப்ப நீங்க அந்த கான்செப்ட் பார்க்கணும். அதே போல நவாம்சத்தை பிரிச்சு பார்க்கணும். வெறும் ராசி கட்டத்தை மட்டும் சொல்லக்கூடாது. நவாம்சத்துல பிரிச்சு பார்க்கணும், தசாம்சத்துல பிரிச்சு பார்க்கணும், சப்தாம்சத்துல பிரிச்சு பார்க்கணும். குழந்தைகளை பத்தி சொல்றோம். அதே பாக்கியெல்லாம் ஆவரேஜ் அப்படின்னா பொருளாதாரம்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றது தர்மங்களை ஒழுங்கா செய்யறதுக்கு. ஆம்படியா முன்னாடி 2 பேர் இருந்தா தான் தர்மம் செய்ய முடியும். அப்படித்தான் தர்மசாஸ்திரம் சொல்றது, வேதங்கள் சொல்றது. அப்ப அந்த மனைவியானவள் ஒத்து போனா தானே உங்களால தர்மம் ஒழுங்கா பண்ண முடியும். அந்த கணவன் ஒழுங்கா இருந்தா தானே உங்களுக்கு தர்மம் பண்ண முடியும். அந்த இடத்த சொல்றதுதான் 12ஆம் நட்சத்திர கான்செப்டே. அப்படிதான் ஆரம்பிக்கிறது. ரஜ்ஜு பொருத்தமும் அதே மாதிரிதான். ஆரோகண அவரோகண ரஜ்ஜுவா இருக்கும். ஏக ரஜ்ஜுவா இருந்தாலும்
இந்த மாதிரி பொருத்தம் பார்க்கணும்னு எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லல. எங்கேயுமே நீ கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்த்து தான் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. பின்ன ஏன் பார்க்கணும்? பார்த்தா கொஞ்சம் நன்னா இருந்தா, தசாபுத்திகள் ஒத்து வராம இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிடுமே. அது ஒரு பழக்கத்துல ஏற்பட்டது. அவ்வளவுதான். ஜோசியர் வந்ததுக்கு அப்புறம், இந்த ஜோதிட சாஸ்திரம் வந்ததுக்கு அப்புறம் சரி பொருத்தம் பார்த்து பார்க்கலாம் எப்படி இருக்கு. பொருத்தம் பார்த்தவாளே டைவர்ஸ்ல நிக்கிறாளே. அதேதான். ஆமா. அது ஏன்னா கான்செப்ட் தெரியல, அப்படியே மேலோட்டமா அடிச்சு விடுறது. அப்படி எல்லாம் கிடையாது. பொருத்தம் பார்க்கறது பார்க்காதது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பட் பார்த்தால் ஒழுங்கா பார்க்கணும், இல்லைன்னா பார்க்க வேண்டாம். அவ 2 பேருக்கு ஒத்து போயிட்டா மன பொருத்தம் போறோம். கண்டிப்பா. அப்புறம் ஒருத்தர் ஒரு வீடு வாங்குறார், நிலம் வாங்குறாருன்னா இவருக்கு இந்த திசையில ஒத்துக்காது, அவருக்கு அந்த திசையில ஒத்துக்காது, இங்க வாங்கினா நன்னா இருப்பா அப்படின்லாம் சில ஜோசியர்கள் சொல்கிறார்களே, அதுக்கும் ஜாதகத்துக்கும், அதாவது அந்த திசை, அதுக்கும் ஜாதகத்துக்கும் சம்பந்தம் உண்டா?